நம்ம வீட்டு கல்யாணத்துலலாம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சு சில விளையாட்டுக்கெல்லாம் விளையாடுவாங்க. மோதிரத்தை வந்து குடத்துக்குள்ளே போடுறது, அப்புறம் வந்து இந்த பல்லாங்குழி விளையாட சொல்கிறது, இப்படி சில வகையான விளையாட்டுகள்லாம் சொல்லி அவங்க உள்ள நெருங்கி சொந்தக்காரங்கள்லாம் அவங்க அந்த கலாட்டா பண்ணி ஒரு சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட கட்டத்தில் இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு சைடும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சைடும் சேர்ந்துக்கிட்டு இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பற்றி கிண்டல் பண்ணி பாடுறது, அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையை பற்றி கிண்டல் பண்ணி பாடுறது, இப்படி மாறி 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 பாடிக்கிட்டே வர்றாங்க. இந்த பாட்டை வந்து நீங்கள் இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த பாடல் வரிகளை வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேன். அதை ஒரு தடவை படிச்சுக்கிங்க. முதல்ல அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்கும்போது அந்த இதில் பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா, இந்த பாடல் வந்த காலம் வந்து 1950-52 வந்திருக்குது. அப்போ இருந்த வாழ்க்கை முறையில் அப்போ இருந்ததை அதை வச்சு தான் அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. அதனால் இது தற்காலத்துக்கு வந்து பொருத்தமாக இருக்காது. அந்த காலத்தில் வாழ்க்கை முறைக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. சிலலாம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் சில வரிகளை படிக்கிறேன். முதல் எடுத்தோன்னா, மாப்பிள்ளை பார் அசல் சோழ கொள்ளை பொம்மை மாதிரியாய் வந்து வாச்சாரே, கூத்தாடும் கோமாளியாய் இந்த மாப்பிள்ளை பார், தேவாரம் பாடு என்றே சொன்னால் தாவாரம் போவார், தென்னையை பார் என்றால் தொன்னையை பார்ப்பார். இந்த தொன்னை தாவாரம் இதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்புறம் தாழ்வாரம்னு வீட்டுக்கு வெளியே இருக்கும். தொன்னைங்கிறது அந்த வாழை இலையில் வந்து ஒரு கப்பு மாதிரி செய்வாங்க, அதான் தொன்னை. திண்ணைக்கு திண்ணை தூங்குவார் நன்றாக தூங்குவார், சோம்பேறி இவரை கொண்டு வந்தார்களே மாப்பிள்ளையாய் கோண மூஞ்சியே. திண்ணைங்கிறது அந்த காலத்தில் இருந்தது. வீட்டுக்கு வெளியே திண்ணையும் பெருசாக கொஞ்சம் நீளமாக போட்டிருப்பாங்க. அதில் வந்து எல்லாருமே படுத்துக்குவாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, உட்காந்து பேசுகிறதுக்கு. அந்த இடமே உபயோகமாகும். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அந்த திண்ணைங்கிற வார்த்தையெல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி எல்லோரும் போக வண்டி கோச்சு வண்டி, அழகு சைக்கிள் வண்டி, அருமை மோட்டார் வண்டி, இந்த பிள்ளை போகும் வண்டி பழைய குப்பை வண்டியே. மாப்பிள்ளை போகிறது பழைய குப்பை வண்டிங்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணை பற்றி கிண்டல் பண்ணி பாடும்பொழுது, எல்லோரும் சூடுவது அழகுள்ள ரோஜா பூவே, இனிய வாசம் தரும் மருவுடன் மல்லிகையே, இந்த பெண்ணு சூடுவது வெள்ளரிக்கம் பூவை தான், ராஜாத்தி போல பெண்ணுக்கு தானே கூஜாவை தூக்கிவிடும் மாப்பிள்ளை வாச்சுதே. அப்படி இவங்க பாட, அவங்க ராஜாத்தி போல பெண்ணுக்கு தானே, அப்படி இல்லை, கூஜாவை தூக்கிவிடும் மாப்பிள்ளை வாச்சுதே. இவன் வந்து ராஜாவை போல பிள்ளைக்கு தானே மூஞ்சூறு போலவே பெண் வந்து வாய்த்ததே அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணி இந்த பாட்டு ரொம்ப அழகாக அந்த காலத்தில் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டு பாருங்கள்.
பொண்ணு போனங்க மாப்பிள்ளே வாசிதே இங்க குட்டி மாப்பிள்ளைக்கு இந்த அழுமூஞ்சி பெண் வாசிதே இங்க குட்டி மாப்பிள்ளைக்கு இந்த அழுமூஞ்சி பெண் வாசிதே எல்லோரும் போகும் வண்டி கோச்சு வண்டி எல்லோரும் போகும் வண்டி கோச்சு வண்டி அழகு சைக்கிள் வண்டி அருமை மோட்டார் வண்டி அழகு சைக்கிள் வண்டி அருமை மோட்டார் வண்டி இந்த பிள்ளை போகும் வண்டி பழைய குப்பை வண்டியே இந்த பிள்ளை போகும் வண்டி பழைய குப்பை வண்டியே எல்லோரும் சூடுவது அழகுள்ள ரோஜா பூவே எல்லோரும் சூடுவது அழகுள்ள ரோஜா பூவே இனிய வாசம் தரும் மறுவுடன் மல்லிகை இனிய வாசம் தரும் மறுவுடன் மல்லிகை இந்த பெண் சூடுவது வெள்ளருக்கும் பூவைத்தான் இந்த பெண் சூடுவது வெள்ளருக்கும் பூவைத்தான் ராஜாதி போலே பெண்ணு கேட்டானே பூஜாவை தூக்கிடும் மாப்பிள்ளை வாட்டுதே ராஜாதி போலே பெண்ணு கேட்டானே பூஜாவை தூக்கிடும் மாப்பிள்ளை வாட்டுதே ராஜாவை போலே பிள்ளை கேட்டானே மூஞ்சூறு போலவே பெண் வந்து வாட்டுதே ராஜாவை போலே பெண்ணுக்கு தானே மூஞ்சோறு போலவே பெண் வந்து வாட்டுதே கொய்யா பழம் எங்க பொண்ணு போனங்கி மாப்பிள்ளை